வணக்கம். இந்த வீடியோவில் 24/8/2026 சற்று முன் 2 இலவசங்கள் சார்ந்து அறிவிப்புகள் வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள். இந்த இலவச அறிவிப்புகள் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எப்போது முதல் அமலுக்கு வரும், அதேபோல் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் இன்று 24/8/2026 110 விதியின் கீழ் மகளிரின் நலனை மையமாக கொண்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் முக்கியமாக முதலாவது அறிவிப்பாக அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 3 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று அறிவித்தார். வளைகுடா பகுதியில் நீடித்து வரக்கூடிய போர் சூழல் காரணமாக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுடைய நிதிச்சுமையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாள் முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும், அதாவது 2027ஆம் ஆண்டு பொங்கல் திருநாள் முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும். சிலிண்டருக்கான தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.50 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மேலும் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் மாற்று திறனாளிகளை உள்ளடக்கிய நலிந்த குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற உள்ளனர். மொத்தம் 1,30,16,104 பேர் பயன்பெறுவார்கள் என்றும், அரசுக்கு ஆண்டுக்கு 4,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் போது குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று தவேகா சார்பில் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் கட்டமாக 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதனுடன் இரண்டாவது அறிவிப்பாக பெண்களின் பயண செலவை குறைக்கக்கூடிய வகையில் வெற்றி பயணம் என்ற பெயரில் மகளிர் கட்டணமில்லா பேருந்து சேவையும் அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி பிறந்த நாளில் இருந்து விரிவுபடுத்தப்பட உள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள மகளிர் இலவச பயண திட்டத்தில் நகர பேருந்துகளில் குறிப்பிட்ட வரம்புக்குள் மட்டுமே இலவச பயணம் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் புதிய திட்டத்தின் மூலம் பல்வேறு வகையான அரசு பேருந்திலும் பெண்கள் கட்டணம் செலுத்தாமல் பயணம் செய்ய முடியும். மாநகரம் மற்றும் நகர்ப்புறங்களில் இயக்கப்படக்கூடிய சாதாரண பேருந்துடன் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ் மற்றும் டீலக்ஸ் பேருந்திலும் பெண்களுக்கு கட்டணம் கிடையாது. அதேபோல் மாவட்டங்களுக்கு இடையே இயக்கக்கூடிய புறநகரம் அல்லது மொபசல் பேருந்திலும் மலைப்பகுதியில் இயக்கப்படக்கூடிய சாதாரண கட்டண பேருந்திலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த திட்டத்திற்கு வருமான வரம்பு உள்ளிட்ட எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், மாணவிகள், மருத்துவம் மற்றும் அன்றாட தேவைகளுக்காக பயணம் செய்யக்கூடிய பெண்கள் என்று பலரும் தங்களது பயண செலவை கணிசமாக குறைத்து கொள்ள முடியும். நகரம் மட்டுமில்லாமல் புறநகரம், கிராமப்புறம் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதால் பெண்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வணிகம் உட்பட பல்வேறு வாய்ப்புகளை எளிதாக அணுகுவதற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டம் எதிர்காலத்தில் இதர பேருந்து சேவைகளுக்கு படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றும், 3ஆம் பாலினத்தவரான திருநங்கைகளுக்கும் வெற்றி பயண திட்டத்தின் கீழ் இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் குடும்பங்களின் சமையல் செலவை குறைக்கக்கூடிய வகையில் ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டரும், மற்றொரு புறம் பெண்களின் பயண செலவை குறைக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட இலவச பேருந்து சேவையும் என்று மகளிரின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் இந்த 2 முக்கிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.